நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலன் 1/9/2024 முதல் 30/9/2024 வரை ஆக இந்த 30 நாட்கள் இந்த மாதம் ரிஷப ராசிக்கு எவ்வகையில் சாதகம் எவ்வகையில் பாதகம், எந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அதான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே மாத பலன்கள் என்பது சூரியனை மையமாக வைத்து சொல்கிறோம். அப்போ புதன் பகவான் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியினுடைய விஷயத்தை வச்சு நம்ம சொல்கிறோம். ஆக நிறைய நண்பர்கள் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் சொல்கிறது இந்த மாதம் எனக்கு நடந்திருக்கு, இந்த மாதம் நடக்கலை அப்படின்ற மாதிரி சில கருத்துகள் எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாத பலன் என்பது பொதுவான பலன்களே ஆகும். ஆக உங்களுடைய சுய ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் வெற்றி உங்களுடையதே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இந்த நேரத்தில் ஊர்ஜிதம் சொல்கிறேன். சரி, இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய 5ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு, 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறாரு, 19ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு, 24ஆம் தேதி மீண்டும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். இவ்வகையில் ஆகக்கூடிய பயிற்சியால் ரிஷபராசி நேயருக்கு இந்த ஜென்ம குரு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி தானே இந்த குரு பகவான், ராசியில் இருக்கிறது சிறப்பா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா புலனாய்வு துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு, அகழ்வாராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு, விஞ்ஞானிகளுக்கு சிறப்பு அப்படின்னு இந்த குரு உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்குமே ஒரு நுட்ப கலைகள் இருப்பவர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால வாக்குவாதத்தில் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். ஆமாம், பணபலம் அதிகமாகும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போகிறதுனால குடும்ப உறவுகள் வந்து நலம் விசாரித்துட்டு போகிறதுக்கு உண்டான மாதமாக இந்த நபர் இருக்கும். ஆமாம், தூரதேசத்தில் இருக்கா என்னுடைய தங்கச்சி, தூரதேசத்தில் இருக்கா என்னுடைய அண்ணன் அப்படின்னா அவங்க எல்லாமே தேடி வந்து நாடி வந்து உங்களை விசாரணை பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால சகோதர சகோதரி உறவுகள், சிறு குறு தொழில்கள் பண்ணுறவங்க, இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஜினியரிங் லைனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமையப் போகின்றது. தாயாரினுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் வாஸ்து முறைப்படி மனை அமைவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். சூரிய பகவானுடைய அருள் இருந்தால்தான் இந்த பூமியிலே உங்களுக்கு ஒரு பிரகாசமான நிலை உண்டாகும். எப்பவுமே இந்த சூரியன் வலுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா வாகன யோகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். புது வாகனமே வாங்கலாம். ஆமாம், செகண்டல் வாங்கலாமா புது வாங்கலாமா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். எல்லாமே இந்த ரிஷப ராசிக்கு இந்த மாதம் புது வாகனங்கள் வாங்குவதற்குண்டான சூழல் கிடைக்கும். வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்துட்டாரு, பஞ்சமஸ்தானத்தில் வந்துட்டாரு. உங்கள் ராசியாதிபதி திரிகோணங்களில் ஏறுவது கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். எப்பவுமே திரிகோணம் என்பது அதிர்ஷ்டம், கேந்திரம் என்பது முயற்சி. அப்போ அதிர்ஷ்டஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது. குல தெய்வ ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும், முன்னோர்களுடைய ஆசையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தந்தையினுடைய தொழில் செய்கிறேன், நான் பரம்பரையான தொழில் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றி மாதமாக அமையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 2ல் இருக்கிறதுனால ரொம்ப தூரம்லாம் நீங்கள் பொண்ணு தேட வேண்டியதில்லை சார். தெரிஞ்ச நபர், அறிஞ்ச நபர், ஏற்கனவே காதல் செய்திருக்கக்கூடிய நபர்கள், அறிமுகமான நபர், விருப்ப திருமணம் இதெல்லாம் இந்த மாதத்தில் நடப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். திருமண காரியங்கள் வெற்றி உண்டாகும் அப்படின்ற ஒரு வாய்ப்பை நீங்கள் இந்த மாதத்தில் ஏற்படுத்திக்கலாம். அஷ்டமாதிபதி குரு பகவான் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உடல் உபாதைகள் இருக்கிறவங்க, ஜீரண கோளாறு, சாப்பிட்ட உடனே செரிக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, இந்த வயிறு ரோகம் உள்ளவர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மரம் நடுதல் சிறப்பான ஒரு பரிகாரத்தை கொடுக்கும் உங்களுக்கு. எப்பயுமே உங்கள் அஷ்டமாதிபதி குரு பகவான் தான். அதனால் மந்த்லி ஒரு 2 மரமாவது நீங்கள் நட்டுடுங்க, உங்களுடைய வாழ்வியல் பரிகாரமாக இது அமைந்து விடும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வக்கரகதியில் இருக்கிறதுனால இருக்கிற தொழிலில் பெருசாக நம்ம சோபிக்கிறது இல்லைனாலும் இருக்கிற தெரிஞ்ச தொழிலை கைவிடாமல் இருக்கிறது சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம்.
11 பாவி இருப்பது சிறப்பு. எப்பயுமே ராகு பகவான் 11 இருந்தாலே பல வழிகளில் வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். கிரகங்களுடைய சஞ்சாரத்தை விட பார்வைகளுக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பிள்ளைகளால் பேர்கள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்தினுடைய பாக்கியம் இருக்கிறதுனால திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். ஆயுள் குறைபாடு உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவீடுகளிலிருந்து விடுபடுவதற்குண்டான ஒரு மாதமாக இந்த மாதம் ஏற்படுகின்றது. ஆமாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிஷப ராசிக்கு அப்படின்னா வருமானம் தான். தினம் தினம் கூலி வேலை செய்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே அற்புதமான ஒரு வருமானத்தை கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதத்தில் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவராத்திரி வருது. 7ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி வருது, விநாயகரனுடைய அவதார திருநாள் வருது. 15ஆம் தேதி ஓணம் பண்டிகை வருது. 16ஆம் தேதி முஸ்லீம் பண்டிகையான மிலாடி நபி அவர்களுடைய பண்டிகை வருது. இந்த மாதத்தில் 5 நாட்கள் வளர்பிறை முகூர்த்தங்கள் வருது. 5, 6, 8, 15, 16 வளர்பிறை முகூர்த்தங்கள் வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த மாதத்தினுடைய வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஒரு மாதமாக அமையப்படுகின்றது. மேலும் உங்களுடைய வெற்றிகளை எடுத்துக்கொள்வதற்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடு ரிஷப ராசிக்கு எப்பொழுதுமே அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் தருகிறது. வாழ்க வாழ்க வாழ்க.